ஆச்சு 2-3 நாட்களாக சரியான அப்டேட் எதுவும் இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மைவி 3 ஆர்ட்ஸோடைய அமௌண்ட் இன்றைக்கி ஜூன் 30 கண்டிப்பாக வந்துருமா? எம்டி சொன்னார். வருமா வராதா, என்ன ஆச்சு ஏதாச்சு, என்ன காரணம், எம்டி வேறு வீடியோவில் வரமாட்டார் அப்படின்ட்டு பலவிதமான சந்தேகங்கள் உங்களுடைய மனசில் இருக்குது. அதுக்கு ஒரு தெளிவான விளக்கமான பதிலை நாம் இப்போ பார்க்கலாம். அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1/1 பேட்சாக தான் வரும்னு எம்டி சொல்லியிருந்தார். இப்போ அதில் OM, BM, SM வரைக்கும் வந்துருச்சு. மீதி 3 பேட்சுக்கு எப்போ வரும், எதனால் காலதாமதம் ஆகுதுங்கிற ப்ராப்பர் ரீசன், இந்த வரிசையில் ஏன் போடுறாங்கன்ற ரீசன் ஒரு நபருடைய உருக்கமான ஆடியோ பதிவில் நம்ம பார்ப்போம் வாங்க. நண்பர்களே, எல்லா பேர்த்தோட மிகப்பெரிய கேள்வி என்னென்னா, OM, BM, SMக்கு பேமெண்ட் கொடுத்துருக்காங்களே, அவங்க பெரிய அளவில் நம்ம கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ண கிடையாது. பட் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. CM மெம்பர்ஸ் நாங்கள் பெரிய அளவில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஏன் எங்களுக்கு கொடுத்துக்கிறதுக்கு டிலே பண்ணுறாங்க? அப்போ கம்பெனியில் காசு இல்லையா? ஸோ எல்லாரோட கொஸ்டினும் இந்த மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் CM உறுப்பினர்களுக்கு பே அவுட் போட்டுட்டு அதுக்கப்புறம் 1/1 பிக் அமௌண்ட்லேருந்து ஸ்மால் அமௌண்ட்டுக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுடைய கேள்வி பார்த்தோம்னா கமிட்மெண்ட் இருக்கிறதுனால இந்த கேள்வி உங்களை கேட்க வச்சிருக்கு. நீங்கள் கேட்டது தப்பு கிடையாது. பட் இங்கே கம்பெனியில் நடக்கக்கூடிய ஒரு நிர்வாக விஷயம் உங்கள்கிட்ட நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இன்றைக்கி ஒரு சாதாரண ஒரு கணக்கு பார்த்தோம்னா, ஒரு நபர்கிட்ட 3 வேளை சாப்பாடை ஒரே நேரத்தில் கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னால் எந்த மனுஷனும் சாப்பிட முடியாது. ஸோ அதே மாதிரி தான் ஒரு 4 மாதமாக கம்பெனி பார்த்தோம்னா ஸ்டாப் ஆகி நின்றுருக்கு. ஸ்டாப் மீன் பே அவுட் ஸ்டாப், ஓகேங்களா? அப்போ அந்த 4 மாதம் பே அவுட் ஸ்டாப் ஆகி நின்றுருக்கு. இப்போ இந்த ஜூன் மாதம் பார்த்தோம்னா அது எண்டுக்குள்ளார நான் எம்டிசன் கிரியேட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் பார்த்தோம்னா இப்போ இவங்க நம்ம கம்பெனி சொன்னபடி கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நீங்கள் நினச்சபடி CM பேமெண்ட்டுக்கு பார்த்தோம்னா எடுத்தோடனே அவங்க போட்டிருந்தாங்கன்னா இம்மிடியேட்டாக நம்ம கம்பெனியோட அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கம்பெனியோட கண்ட்ரோல் RBI எடுத்திருப்பாங்க. என்ன ரீசன் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 மாதம் கம்பெனி ஸ்டாப் ஆகிருக்கு. அப்போ பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் பார்த்தோம்னா அந்த இடத்துல பார்த்தோம்னா பே அவுட் ப்ராசஸிங் ஸ்டாப் ஆகிருக்கு. 4 மாதம் ஸ்டாப் ஆன ஒரு கம்பெனி அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சு அங்கிட்டு ஒரு 1 வீக்லி பே அவுட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி CM கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 4 மாதம் பல கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் நீ எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண கிடையாது, எதுவுமே பண்ண கிடையாது. இப்போ இவ்வளோ கோடிக்கணக்கான ரூபாய் எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி நம்ம கம்பெனியை பார்த்தோம்னா RBI SEBI டேக் ஓவர் பண்ணிக்கும். ஸோ அந்த ரீசன் இருக்கிறனாலையும் மினிமம் ஒரு நாளைக்கு பேங்க் சைடு பார்த்தோம்னா இவ்வளோதான் வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அப்போ அந்த வித்ட்ரா ப்ராசஸை தாண்டியும் கம்பெனி போயிடக்கூடாது. சட்ட ரீதியாக பார்த்தோன்னா சமாளிக்கணும், பேங்க் ரீதியாகவும் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் அவங்க பார்த்து தான் பே அவுட் போட்டுட்ருக்காங்க. அப்போ இங்கே OM, BMக்கு பே அவுட் போட்டதுக்கான முதல் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா சின்ன அமௌண்ட்டு. இப்போ OM விழுந்து பார்த்தோன்னா ஒரு வருஷத்துக்கு மிஞ்சி போனால் 1500 ரூபா கூட எடுக்க முடியாது. BM பார்த்தாருன்னா ஒரு 2000 ரூபா சம்திங். ஸோ இது பார்த்தோன்னா ஸ்மால் அமௌண்ட்டு. இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறப்ப அதர் சைடு பேங்க்கில் எதுவுமே ஒரு கொஸ்டின் ஆகாது. பட் இப்போ ஒவ்வொரு CM மெம்பருக்கும் சில பேர்த்துக்கு பார்த்தோம்னா ஆயிரக்கணக்குகளில் இருக்கலாம், 50,000க்கு மேலே இருக்கலாம், 30,000க்கு மேலே இருக்கலாம். இன்னும் சீலிங் அச்சீவர்ஸ் பார்த்தோம்னா லட்சங்கள் இருக்கலாம். ஸோ அந்த லட்சங்கள் பார்த்தோம்னா இமிடியேட்டாக பே அவுட் அவங்க போட்டிருந்தாங்கன்னா இதற்கான பணம் 4 மாதம் இல்லாத பணம் ஜூன் மாதம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த கேள்விக்கான விடை பார்த்தோம்னா கவர்மெண்ட் கேட்குறப்ப அதற்கான விடை பார்த்தோம்னா கம்பெனி சைடு கொடுத்தாகணும். அப்போ அதற்கான ஒரு டாக்குமெண்ட்டு கவர்மெண்ட்லேருந்து ஒரு அப்ரூவ்டு எல்லாமே வாங்கணும். நம்ம சைடு மட்டும் நீங்கள் உங்களுடைய கேட்டது நீங்கள் தப்புன்னு நான் சொல்ல கிடையாது. உங்களுடைய கமிட்மெண்ட் உங்களுக்கு கேட்க வச்சிருக்கு. பட் அந்த கமிட்மெண்ட் எல்லா பேத்துக்கும் உண்மைதான். எனக்கும் கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு இல்லாமல எல்லா பேத்துக்குமே அந்த கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க. ஜஸ்ட் பார்த்தோம்னா இன்னும் 4th anniversary ஸ்டார்ட் ஆகுது. ஒரு 3 நாள் மட்டும்தான் இருக்குது. MD சார் பார்த்தோம்னா கட்டாயம் பார்த்தோம்னா ஒரு கிளியர் கட் இன்ஃபர்மேஷன் ஒரு 3 நாளுக்குள்ளே பார்த்தோம்னா நமக்கு கொடுப்பாங்க. பொறுமையாக இருந்துட்டீங்க. இன்னும் ஒரு அதிகபட்சம் இருந்தால் ஒரு 10 நாள் 5 நாள். ஸோ இந்த ரீசன் மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமைக்காருங்க. யாரும் அவசரப்பட்டு எதுவும் எந்த விஷயத்துலையும் இறங்க வேணாம். ஒரு விஷயம் சொல்லுவாங்க வில்லேஜில், ஆக்க பொறுத்தது 6 பொறுத்து சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அதாவது ஆக்குனாங்க, அதை 6 வச்சு சாப்பிட்ருந்தா அந்த சுடாது.
அப்போ எல்லாமே கம்பெனியோட கேஸு இந்நாள் வரைக்கும் டிஸ்மிஸ் கிட்டத்தட்ட 6 கேஸ் கம்பெனி மேலே இருக்குது. அந்த 6 கேஸில் வந்து பார்த்தோம்னா எல்லா கேஸுமே வந்து பார்த்தோன்னா எண்டு ஸ்டேஜில் இருக்குது. அது சில கேஸ் டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேஸை பற்றி மெம்பர்ஸ் யாருமே விசாரிக்கிறது கிடையாது. எம்டி சார் எங்கே இருக்கான்னு தெரியறது கிடையாது. அது வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும் தெரியும். ஸோ பொறுமையாக இருந்தீங்க, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் இருங்க. நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் ஆடியோ கேட்டிருப்பீங்க, அதில் தெளிவான பதில் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜூன் எண்டுக்குள்ளே மேக்ஸிமம் கம்பெனி கொடுப்பதுக்கான முயற்சிகளை 100க்கு 100 ஈடுபடுது. ஒரு கால் நாளைக்கு போனால் ஜூலை 10, 15 வரைக்கும் கூட பேட்ச் பை பேட்சாக ஒரு வாரமாக ஒரு பேமெண்ட் எப்படி சொன்ன மாதிரி ஆக மொத்தம் எப்படியாவது நமக்கு பேமெண்ட்டை கொடுத்துருவாங்க. ஆனால் கொஞ்சம் காலதாமதம் ஆகும். நம்ம இந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில் நிறுவனத்துக்கு ஒத்துழைச்சு நம்ம பொறுமை செஞ்சே ஆகணும். ஏன்னா லைஃப் லாங் கம்பெனியை கொண்டு போனோம் அப்படின்னா சில பல தடங்கல்கள் வரதான் செய்யும். கண்டிப்பாக நம்ம அதுக்கு கம்பெனி கூட சப்போர்ட் பண்ணி நம்ம லைஃப் லாங் நமக்கு கம்பெனி போனால் தான் நம்ம எல்லாருக்குமே பெனிஃபிட் அடைய முடியுங்கிறத யாரும் மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு சிறந்த உண்மையான தகவலுடன் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்களின் நான் MHI. நன்றிகள்.